no one tells you in the beginning of your journey. So let's say என்னோட ஸ்டோரி வச்சு சொல்லணும் அப்படின்னா, இந்த பிகினிங் ஸ்டேஜஸ், அதாவது என்னோட லைஃப்ல நான் ஒரு கிங்டம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கிங்டம் இந்த சென்ஸ் ஒரு மிஷன், ஒரு ப்ராஜெக்ட், இல்ல ஒரு என்டர்பிரினர்ஷிப், இல்ல ஒரு பிசினஸ், எதுவாக வேணா வச்சுக்கலாம். ஓகே, இல்ல நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, உங்களுக்கான கரியர். ஸோ இப்படி பில்ட் பண்ற இந்த ஒரு ஜேர்னில வரும்போது நமக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று கிரியேட் ஆகும், ஒரு பயம், ஃபியூச்சர் பத்தின பயம். லெட்ஸ் சே அவனும் என் கூட தான் ஒர்க் பண்ணான், ஆனா அவன் வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கான், ஆனா என்னால அது முடியல. நான் இப்போதான் என்னோட கரியரோட க்ரோத் ஃபேஸ்ல இருக்கேன். எப்படி நான் வந்து ஃபீஸ் கட்டுறது? ஒருவேளை இந்த கரியரையோ இல்லை எனக்கான ஒரு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணேன்னா என்னால என்னோட மந்த்லி ஜிம் ஃபீஸை கட்ட முடியுமா? என்னால எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வாங்க முடியுமா? இல்லை எனக்கு அதுல இருந்து மணி வருமா? எங்க வீட்டுல இருக்கவங்கள என்னால ரிட்டையர் பண்ண முடியுமா? இப்படிங்க n நம்பர் ஆஃப் ஃபியர்ஸ் கண்டிப்பா உங்களுக்குள்ள வரும். திஸ் இஸ் கால்ட் ரேஷனல் தாட் அப்படிங்கிறது. ரேஷனல் தாட், இர்ரேஷனல் தாட், ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சாரி தட் இஸ் கால்ட் இர்ரேஷனல் தாட். சாரி. ஸோ இந்த இர்ரேஷனல் தாட் இந்த சென்ஸ் என்னன்னா, இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை உங்க மைண்டுக்குள்ள கொடுக்கறது பேர் தான் இர்ரேஷனல் தாட். ரேஷனல் தாட்ஸ் இந்த சென்ஸ் நமக்கு தேவையான தாட்ஸை நம்ம வச்சுக்கிறது பேர் ரேஷனல் தாட்ஸ். ஸோ பிஃபோர் தட் யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, இந்த தாட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஆர் இன் த பேஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் போட்டுட்டு இருக்கீங்க, தளம், அந்த பில்டிங், அதாவது உங்களோட கிங்டம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கிங்டம் கிரியேட் பண்ணும்போது ஹேர்டில்ஸ் இருக்கதான் செய்யும், பெயின் வரதான் செய்யும். யூசி, எங்க வீட்டுக்கு தப்புல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அவங்க சின்னதுல ஆரம்பிக்கும் போது நிறைய பீப்புள் அங்க ஒர்க் பண்ணாங்க. ஆனா இப்போ நல்ல ஒரு 2 மாடி கிட்ட கட்டிட்டாங்க, பெருசா ஒரு 2-3 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேஸ் போடுறது தான் கஷ்டம். யூசி, ஒரு சீடு இருக்கு, அந்த சீடை வந்து சாயில போயிட்டு நீங்க வந்து சர்வ் பண்றீங்க சென்ஸ் விதைக்கிறீங்க. ஓகே, இது பண்றீங்க, இம்ப்ளான்ட் பண்றீங்க. அப்படிங்கும் போது அது வளர்றதுக்கு டைம் எடுக்கும். லெட்ஸே நான் கூட தக்காளி செடி போட்டேன், அது வளர்றதுக்கு டைம் எடுத்துச்சு. பட் ஆனா நான் டெய்லியுமே போய் பார்த்துட்டு அந்த வளருதா. அதுக்கப்புறம் நான் கண்டுக்காம விட்டுட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது அது வளர்ந்துருந்துச்சு. திஸ் இஸ் வாட் யுவர் லைஃப் டு, திஸ் இஸ் வாட் யூ ஆர் பில்டிங். யூசி, நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, மேபி நான் சொன்னது கேட்டு டோபமைன் டீடாக்ஸ்ல இருக்கீங்க, நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஓகே, உங்களோட ப்ராசஸ் இப்படி இருக்கும். ஆனா உங்களோட ரிசல்ட்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிசல்ட்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். இது யாருமே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் சொல்ல மாட்டாங்க உங்களோட ஜேர்னில, பிகாஸ் அவங்க அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா வாட் யூ வாண்ட் அப்படிங்கறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வாட் தே நீட் அப்படிங்கறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க தவிர வாட் மை கிளைண்ட்ஸ், மை கஸ்டமர்ஸ், மை ஃபாலோவர்ஸ் நீட் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. So as a leader, I just need to say something. I'm just gone through this journey. நானும் இதே ஜேர்னில தான் இருந்திருக்கேன். ஸோ அதனால நான் இதை சொல்றேன். It will hurt you a lot. Yes, I have a huge amount of self-doubts. இப்போ கூட எனக்கு செல்ஃப் டவுட் இருக்கு, நேத்து கூட எனக்கு செல்ஃப் டவுட் இருந்துச்சு. ஏன் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணனோ, எப்போ நான் வந்து ஃபேப்பெல்லாம் விட்டுட்டு ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு பர்சனா மாற ஆரம்பிச்சேன், அப்பையில இருந்து எனக்கு இந்த செல்ஃப் டவுட்ஸ் இருக்கதான் செய்யுது. ஒரு பொண்ணுகிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கதான் செய்யுது. நான் வந்து ஒரு எனஃபா, ஐ எம் நாட் அ குட் எனஃப் அப்படிங்கிற ஒரு தாட், எனக்கு அந்த ஒரு இர்ரேஷனல் தாட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. பட் we just need to understand we are a one-person man. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்க இருக்கிற ஜேர்னி, நீங்க ஒரு மிஷின் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மிஷின் இந்த சென்ஸ் மிஷின் இல்ல, மிஷன். ஓகே, மிஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மிஷன் இந்த சென்ஸ் உங்களோட கிங்டம், உங்களோட ஒரு கரியர் ஜாப், உங்களோட ஃபியூச்சர் ஜாப், உங்களோட ஒரு என்ன சொல்லுவாங்க, என்னோட ஒரு கனவுங்க, என்னோட லட்சியம், ஆசை, இது எல்லாத்தையும் நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது யூ ஆர் ஆல்மோஸ்ட் அ டாப் 10% கூட நீங்க வந்துட்டீங்க. அதுக்காக நீங்க குவிட் பண்ணாம உழைக்கும் போது யூ ஆர் வில் பி 1% மேன், ரைட்? ஸோ அந்த 1% மேன்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு யூ வில் நீட் டு ஃபேஸ், பிகாஸ் த யூனிவர்ஸ் ஆர் காட் ஆர் திஸ் லா ஆஃப் சம்திங், ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, டெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நீ அதுக்கு கேப்பபிளா? இன்னைக்கே இவ்வளவு சின்ன ஒரு கஷ்டத்துக்கே நீ வந்து ஃபெட்டப் ஆயிட்ட அப்படின்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் கொடுத்தா எப்படி நீ அதை சால்வ் பண்ணுவ? அதை கஷ்டம்னு பார்க்காம ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் இஸ் அ
problem, you're just going to solution for this. Max la namak evlo problem kodalum, we just have a formula to solution on this, right? So I am giving you the solution this year. ஸோ அந்த சொல்யூஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2க்கு a + b the whole square is equal to மறந்துட்டேங்க a square + 2ab + b square. ஸோ அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், இப்போ என் லைஃப்ல வேற வேற நம்பர்ஸ் இருக்கும், அதை நான் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு இது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க டிஃப்ரெண்டான ஒரு நம்பர்ஸ் இருக்கும், அதெல்லாம் போட்டு இம்ப்ளிமெண்ட் அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் ஃபார்முலா ஒண்ணுதான் இங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் நான் போயிட்டு இருக்க ஒரு ஜேர்னியும் அதுதான், ஆஸ் அ என்டர்பிரனரா ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீங்க கவுன் த்ரூ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமும் இதுதான். நீங்க ஒர்க் பண்ணலாம், பட் யூ won't get results. It may take some time, man. Just be relaxed and cool and do your work. நிறைய மென் வந்து இதுக்கு பயப்படுவாங்க. லட்சே என்னோட ஜிம்ல நான் வந்து போயிட்டு நிறைய பேர்ட்ட பேசிட்டு இருப்பேன். அப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ கஷ்டம்லாம், ஐயோ இதெல்லாம் ரிஸ்க்குங்க, என்னாலாம் முடியாதுங்க, ஐயோ ரிஸ்க்குங்க. ஆஸ் அ மன் we just need to take a risk. நான் அதை அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன், பிகாஸ் they don't know what we are going through. ஆனா நான் உங்ககிட்ட சொல்லலாம், you know this because you are in this path already, right? So you can understand my feelings and understand my way of communication. Okay, fine, he's right, man. He's almost something is right? So இந்த enthusiasm எங்கேருந்து வருது அப்படின்னா, I just love my work, man. அதுல இருந்து இந்த enthusiasm வருது. ஸோ இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பில்லியனருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து, ஓகே ஃபைன், பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, வாட் இஸ் தட்? அது என்ன ஒர்க்கா இருக்கும்? ஒர்க், ஓகே, என்ன ஒர்க்கா இருக்கும்? ஃபைண்ட் தட். இப்போ மேபி எனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா கொடுத்து, ஓகேப்பா என்னோட லைஃப் செட்டில் தான், 10 கோடி ரூபா கொடுத்து ஓகே ஃபைன், எனக்கு தேவையானது எல்லாமே நான் வாங்கிக்கலாம், எனக்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவா எந்த இதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஐ எம் சிங்கிள் பர்சன், நாங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், ஓகே எல்லாம் அடைச்சது போக மீதி எனக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு நான் இன்னொரு ஒரு 20 இயர்ஸ் இல்லை ஒரு 10 இயர்ஸ் வந்து ஓட்டலாம். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு நீ என்ன பண்ணுவ, அந்த அவ்வளோ அமௌண்ட் கிடைச்சாலும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணுவேன். டெய்லி நான் என்ன படிச்சுட்டு இருக்கணும், டெய்லி நான் என்ன கான் த்ரூ பண்ணிட்டு இருக்கணும், டெய்லி நான் எப்படி சால்வ் பண்ணிட்டு இருக்கணும், அதை நான் ப்ரீச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு விஷயம் அது, யூ ஆர் பில்டிங் திஸ், ரைட்? நிறைய பேர் அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. எத்தனை உங்க லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னு எத்தனை பேர் யோசிக்கிறாங்க. பட் யூ ஆர் டேக்கிங் தட் ரிஸ்க். அது என்ன ரிஸ்கா வேணா வந்துட்டு போகுது. எனக்கு இந்த மாதிரி ஒரு IAS ஆகணும், எனக்கு IPS ஆகணும், இல்லை எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணணும், எனக்கு KJ மாதிரி ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணணும், KJ மாதிரி யூடியூப் அப்லோட் பண்ணணும், வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும், எதுவும் வேணா இருக்கலாம் இல்லையா? We are creating and building a path. As a leader, நான் உங்களை விட ஒரு 1 step முன்னாடி இருக்கேங்கிறதுனால, yes, I'm just giving you the solution. But you just need to apply it in your life, right? அதாவது எப்பவுமே என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஈஸி பாத், ஈஸி ரெக்ரெட் ஆன் மை லைஃப். ஹார்ட் பாத், ஹாப்பி லைஃப். இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே நான் டவுனா இருக்கும்போது எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு காலைல கூட எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எஸ், ஒரு சில பேர் குடிக்கிறாங்க, they just smoked, they just have a short term of pleasures. Yeah, fine, but why I can't enjoy this life அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஒன்ஸ் நான் கொஞ்சம் ஒரு பொறுமையா உட்கார்ந்து, I just asked 2 questions with me. ஒன்னால முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்ட் இருக்கா, அதாவது எவிடன்ஸ், சாலிடான எவிடன்ஸ் இருக்கா? கொஞ்சம் நல்லா இந்த கொஸ்டினை ரொம்ப டீப்பா நீங்க வந்து பேப்பர் பென் எடுத்து எழுதிக்கோங்க இந்த விஷயத்த. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் வரும்போது இந்த ஒரு கேள்வியை கேளுங்க, என்னால முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன ரியல் ஃபேக்ட் இருக்கு? நான் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது நத்திங் கிடையாது, என்னால முடியும். ஆல்ரெடி ஐ ஜஸ்ட் கெட் கிளைண்ட்ஸ், நான் ஆல்ரெடி யூடியூப்ல கன்சிஸ்டன்டா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு நான் டீஜென்ரேட்டா இருந்தா ப்ராப்பரான ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம், அவ்வளவு. இப்ப நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் ஏன் ஃபெயிலியர் ஆகணும்? முதல் விஷயம் ஹேபிட்ஸ். 2வது கொஸ்டின், இப்போ நான் இப்படி நெகட்டிவா நினைக்கிறதுனால ஏதாவது நல்லது நடந்துட போதா என் லைஃப்ல? அதுல ஏதாவது இப்ப நான் நெகட்டிவா நினைக்கிறதுனால என் லைஃப்ல நல்லது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இல்லையே. இந்த 2 கொஸ்டின்
லெட்ஸ் இன்னொரு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. மேபி உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இதே மாதிரியான ஒரு பாத்துல கான் த்ரூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போய் வேணாண்டா இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்லடா ட்ரை பண்ணு இவ்வளவு தூரம் வந்துட்டு விட்டுறாதுன்னு சொல்லுவீங்களா? இந்த 3 கொஸ்டினும் நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணும்போது, பயம் வரும்போது, யாருமே உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வைஸையோ சொல்யூஷனோ கொடுக்காத போது உங்களுக்கு நீங்க ஜேர்னல் பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி irrational தாட்ஸ் வருது, irrational ஒரு ஃபியர் வருது அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு நோ, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் விஷுவலைஸ் வித் மீ வாட் யுவர் ஃபியூச்சர் கோல். What will be your future? How will be you react? How will be you walk, talk? How many amount of money you are gaining? How many respects from others? இப்படி எல்லாத்தையும் ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க இப்படி விஷுவலைஸ் ப்ராப்பரான ஒரு விஷுவலைசேஷன் பண்ணும்போது இந்த மாதிரியான irrational ஃபியர்ஸ் உங்ககிட்ட வரவே வராது. ஸோ காய்ஸ், நீங்க வந்து எல்லாரையும் மாதிரி நானும் வந்து எல்லாரையும் மாதிரி ஆட்டு மந்தையில ஓடுற ஒரு ஆள் அப்படிலாம் கிடையாதுங்க. யூ ஆர் டிஃப்ரெண்ட் மேன். அதனாலதான் நீங்க இந்த ஹார்ட் பார்த்து சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது யூ ஜஸ்ட் நீட் டு டூ திஸ். ஜஸ்ட் திங்க் அபவுட், ஜஸ்ட் கிவ் அ ரேஷனல் தாட்ஸ் லைக் ஓகே பாசிட்டிவ் திங்ஸ், எப்படி நான் வந்து ஒர்க் பண்ணணும், என்னோட லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நான் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ள. இட் வில் கிவ் யூ எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சக்சஸ். ஆல்கெமிஸ்ட் மாதிரி மாறிடுவீங்க. ஆல்கெமிஸ்ட் இந்த சென்ஸ் ஒரு மெஜிஷியன்ஸா, ஒரு அற்புதம் பண்றவங்களா, அந்த மாதிரி மாறிடுவீங்க. யூ சி, உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, ஜீசஸ் தெரியும்ல, அவரோட பாத்துல அவரோட ஐடியாலஜில போகும்போது எவ்வளவோ எதிர்ப்புகள், லெட்ஸே அவரை சாகவே அடிச்சிட்டாங்க, பட் ஹி ஜஸ்ட் கான் இன் திஸ் வே, ரைட்? 300 ஸ்பார்டன்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 300 ஸ்பார்டன்ஸுமே அவங்களோட ஒரு வேல்யூ, பட் தே ஆர் ரிஜிட். அவங்க வந்து நாங்க வந்து யாரு கூடயும் இது போக மாட்டோம், அதாவது ஒதுங்கி போக மாட்டோம், நாங்க வந்து தனியா தான் இருப்போம். பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சோஷியலைசிங் ஆகும்போது, மற்றவங்களோட கூட்டு சேரும் போது நம்மளோட ப்ராக்ரஸ் இன்னும் அதிகமா இருக்கும். பட் த திங் மாரல் என்ன அப்படின்னா, என்னோட ஒரு இதுதான் நான் சூஸ் பண்ணிட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அதுக்காக சாவறதுக்கும் ரெடியா இருக்கணும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, பட் இந்த காலத்துல நம்ம சாவலாம் வேணாம். பட் அதுக்கு நம்ம ஒரு ட்ரூவா உண்மையா இருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரி உங்களால இப்படி பேச முடியும். ஏன்னா நான் எனக்கு உண்மையா இருக்கேன், என்னோட ஃபாலோவர்ஸுக்கு உண்மையா இருக்கேன். ஸோ தட்ஸ் வை ஐ ஹாவ் திஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த வீடியோல இவ்வளோ எனர்ஜி இருக்குன்னா அது காரணம் தான். மேபி யூ கேன் ஃபீல் திஸ் எனர்ஜி, ரைட்? ஸோ உங்களோட அந்த ரேஷனல் தாட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா irrational தாட் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். மேபி உங்களுக்கு irrational தாட்ஸ், அதாவது ஃபியர் இருக்கு, தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு, என் லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியல, ஐ மீன் டிசிப்ளினா இல்ல, கிளாரிட்டி இருக்கு, பட் ஆனா என்னோட ஒர்க்கை நான் ப்ராப்பரா பண்ண மாட்டேன், டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மேபி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, என்டர்பிரனரா இருக்கீங்க அப்படின்னா, ஐ ஜஸ்ட் மேட் அ கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா, you will become focused, you will have a clarity, you will be disciplined and you will be a masculine guy. ஸோ டாப் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கோர்ஸ் இருக்கு. ரெண்டாவதா 1% man அப்படிங்கிற பிடிஎஃப். இட் மே கிவ் யூ a huge amount of transformation in your life, right? ஒரு 1% manனா என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா நான் அந்த ஒரு 33 pages கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் கோ அண்ட் பை திஸ். ஓகே, அது ரெண்டாவதா இருக்கும். So be strong and stay positive. This is KJ. I will see you in this video and love you so much, guys.